இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்க பல பேருக்கும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிற்பாடு அரசியல் சார்ந்து தெரிஞ்சுக்க விரும்புகிற பல பேருக்கும் இந்த கொறடான்ற வார்த்தை ரொம்ப புதுசாக இருக்கும். இது என்ன, ஏற்கனவே அதிமுக ஏதோ அக்ரிய கொறடான்றாப்புல, அது பவர்ஃபுல் போஸ்ட்ன்ற மாதிரி சொல்கிறாப்புல, டிவிக்கு ஆக்சுவலாக சபரி அவர்களை கொறடா அப்பாயின் பண்ணுறாங்க, அரசு கொறடான்னு சொல்கிறாங்க. கொறடானா புரியலையே அப்படின்ற குழப்பம் இருக்கும். தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மக்களே முழுசாக தெரிஞ்சுங்க இதை பற்றி. இந்த கொறடா அப்படின்றத ஆங்கிலத்தில் விப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது என்ஃபோர்சர்ஸ் அப்படி இல்லைன்னா ஓட் ஆர்கனைசர்னு இவங்களுக்கு பொருள் போடுங்க. ஆக்சுவலாக நாம் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது இங்கிலாந்து பார்லிமெண்ட் இருக்குல்ல, அந்த முறையை தான். இதே முறை தான் இன்னும் நம்மளோட சட்டப்பேரவையிலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாடாளுமன்றத்திலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சார்ந்து கொறடான்ற போஸ்ட் இருக்குல்ல, அது இன்னும் இருக்குது. அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணதுனால இன்னும் அந்த போஸ்டிங் இருக்குது. இவங்க கொறடா யாருன்னா, இந்த கட்சி எம்எல்ஏஸ் இருக்காங்களே, அவங்க கட்சி எம்எல்ஏஸ் இவங்களை திறம்பட வழிநடத்துகிற பதவியை சார்ந்தவங்க தான் கொறடான்னு சொல்லப்படுவாங்க. கட்சிக்கும் ஆட்சிக்கும் இடையில பாலமாக செயல்படணும் இந்த கொறடாவோட முக்கியமான வேலை. ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு நபர் கொறடாவாக தேர்வு பண்ணப்படுவாருங்க, எதிர்கட்சியிலிருந்து ஒரு நபர் கொறடாவாக தேர்வு பண்ணப்படுவாப்புல. இதில் ஆளுங்கட்சி சார்ந்து தேர்வு பண்ணப்படுற கொறடா இருக்கார்ல, அவருக்கு பேர் அரசு கொறடா. அதனால தான் சபரியோட இந்த போஸ்டிங் இருக்குல்ல ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லியிருந்தேன். இந்த கொறடா அப்படின்னா வேலை செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் சொல்கிறேன். அது முக்கியமான நாட்களில் அவைக்கு எம்எல்ஏஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்ற உத்தரவை அவர் தான் பிறப்பிப்பார் தன் கட்சி சார்ந்த எம்எல்ஏஸ்க்கு. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கட்சியோட முடிவுக்கு ஏற்ப எம்எல்ஏஸ்லாம் ஓட்டு போடணும், அதுக்கான உத்தரவு பிறப்பிக்கிறது யார் நினைக்கிறீங்க? அந்த கொறடா தான். இப்போ டிவி கலருக்கு எம்எல்ஏஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட தீர்மானம் சார்ந்து ஓட்டு போடணும் அப்படின்னா, நீங்கள் இந்த முடிவு எடுத்து இப்படி தான் ஓட்டு போடணுன்ற ப்ரொசீஜரை ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறதும் கொறடாவோட வேலை தான். அண்ட் தீர்மானம் அப்புறம் மானிய கோரிக்கை இது மேலெல்லாம் பேச அனுமதிக்கிறதும் கொறடாவோட பணி தான். அவர் தான் அனுமதிக்கணும், நீ பேசலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இதை பேரவைத் தலைவர் வரைக்கும் கொண்டு போய் தெரிவிக்கிற வேலையும் கொறடாவோட வேலை தான். யார் யார் பேச ஆசைப்படுறாங்கன்ற விஷயத்தை மேலே கொண்டு போயிட்டு அங்கேருந்து அனுமதி வாங்கி கொடுக்குற பாலமும் இவர் தான். அண்டு கொறடாவோட அதிகாரங்களையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அரசு கொறடா இருக்கார்ல, இவருக்கு அமைச்சருக்கு நிகரான ஒரு மவுசுங்க, அந்த லெவலில் ட்ரீட் பண்ணுவாங்க அரசு கொறடாவை. அமைச்சருக்கு உண்டான அந்த தனி வாகனம், தனி ரூம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது போல சலுகைகள்லாம் அது அரசு கொறடாக்கும் கொடுக்கப்படும். கட்சியோட முடிவுக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க யாராவது அப்படின்னா, இவங்க சொல்லியும் கேட்காம என்ன வாக்களிக்கிறாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட எம்எல்ஏவை பதவி இருக்குல்ல, இதை பறிக்கிறதுக்கு அவை தலைவர்கிட்ட பரிந்துரை பண்ணலாம். இது கொறடாக்கு இருக்கிற உயர்நிலை அதிகாரம்னு சொல்லலாம். இப்போ ஏற்பட்ட அதிகாரம் படைச்சவர் தான் கொறடா. அதுவும் அரசு கொறடா தனி மவுசு. இந்த கொறடாவுக்கான அதிகார வரம்பு ஒன்று இருக்குது, நான் அதையும் சொல்லிடுறேன். அது என்னென்னா, குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்குதுன்னு வைங்க, அந்த டைமில் தன் கட்சி எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸை இந்த கொறடா கட்டுப்படுத்த முடியாது. அந்த எம்பிஸும் எம்எல்ஏஸும் அவங்க விருப்பப்படி அந்த நேரத்தில் மட்டும் செயல்பட்டுக்கலாம்.